சுவாமி சுகபோதனந்தா. மனசே, ரிலாக்ஸ் ப்ளீஸ். 21. அவன் ஒரு விசிறி வியாபாரி. பனை ஓலையால் ஆன விசிறிகளை விற்று கொண்டு அவன் வீதியில் நடந்து போகிறான். இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும், அதனால் 100 ரூபாய் என்று கூவி கூவி விற்கிறான். தனது மாளிகையின் ஜன்னலிலிருந்து இதை பார்த்த மன்னனுக்கு ஒரே வியப்பு. மன்னன் விசிறி வியாபாரியை மாளிகைக்கு அழைத்து, என்ன விளையாடுகிறாயா? அற்பமான பனை ஓலை விசிறி இது. ஒரே 1 ரூபாய் கூடப் பெறாது. இதற்கு 100 ரூபாயா? என்று கேட்கிறான். மன்னரைத் தான் அதிக விலை சொல்லி ஏமாற்ற முயன்றதை ஒப்புக்கொள்ள விசிறி வியாபாரி தயாராக இல்லை. அதனால் அவன், மன்னா, இது அதிசய விசிறி. 100 வருடம் உழைக்கக்கூடியது. அதனால்தான் 100 ரூபாய் என்றான். 100 ரூபாய் கொடுத்து இந்த விசிறியை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் இது 100 வருடம் உழைக்காவிட்டால் உன் தலை துண்டாகிவிடும், ஜாக்கிரதை என்று மன்னர் எச்சரித்து அனுப்பினார். சந்தேகப்பட்டது போலவே பனை ஓலை விசிறி சில நாட்களில் கிழிந்து விட்டது. காவலர்கள் போய் விசிறி வியாபாரியை தேடி அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மன்னனும் விசிறி வியாபாரியின் தலையை வெட்டச் சொல்லி தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். அந்த நேரம் விசிறி வியாபாரி சொன்னான், மன்னா, நான் இறப்பது பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் 100 வருடம் உழைக்கக்கூடிய இந்த விசிறி உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிழிந்து போனது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால் என் தலையை துண்டிப்பதற்கு முன் நீங்கள் இந்த விசிறியை எப்படி உபயோகித்தீர்கள் என்று ஒரு முறை சொல்ல முடியுமாகும்? என்று கேட்டான். சரி, சாகப் போகிறவன் என்று மன்னனும் விசிறியை எடுத்து விசிறி காட்டினான். விசிறி வியாபாரி பதறுவது போல் நடித்தான். அடா, இங்கேதான் தவறு நடந்துவிட்டது. மன்னா, இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும். இது உண்மை. ஆனால் இதுபோல விசிறக்கூடாது. விசிறியை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு முகத்தை நாம் தான் விசிறியின் முன்னால் ஆட்ட வேண்டும் என்று சொன்னான். அந்த வியாபாரி, அதாவது தொழிலில் நாணயம் காட்டுவதற்கு பதில் செய்த தவறுக்கு சப்பை கட்டு கட்டினான் அவன். இப்போது குதர்க்கம் என்பதற்கு அர்த்தம் புரிகிறதா? கைசன் கொள்கை தெரியுமா? செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் நாடுகளின் மக்கள் தொகை தங்கள் நாடுகளை உயர்த்த எந்த விதமான கொள்கைகளை கையாண்டார்கள் என்பது பற்றி சொல்லட்டுமா? அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாட்டினரிடம் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. 1 ஏக்கர் நிலத்தில் 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயித்ததால் அந்த இலக்கை எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக பாடுபடுவார்கள். அந்த 1 ஏக்கர் நிலம் செழிப்பானதோ இல்லையோ அது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ரசாயன உரத்தை பயன்படுத்தியாவது ஏக்கருக்கு 2000 ஆப்பிளை அவர்கள் விளைவித்து விடுவார்கள். அவர்களின் இந்த அணுகுமுறைக்கு ரிசல்ட் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் ஜப்பானியர்களின் அணுகுமுறை வேறுவிதமானது. இவர்கள் அமெரிக்கர்களைப் போல் ஏக்கருக்கு 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்க மாட்டார்கள். ஆப்பிளை என்ன மாதிரியான நிலத்தில் பயிரிட வேண்டும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் ஊற்ற வேண்டும் என்ற எண்ணிக்கையில் குறியாக இல்லாமல் அதை அடையும் வழிமுறையில் முழு கவனத்தையும் செலுத்துவர்கள். இந்த அணுகுமுறைக்கு ப்ராசஸ் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். 1 ஏக்கரில் அமெரிக்கர்களை விட ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளின் எண்ணிக்கை சில சமயம் குறைவாக கூட இருந்தது. ஆனால் ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளில்தான் சுவை கூடுதல் இருக்கும். ஜப்பானியர்கள் இந்த அணுகுமுறை பலனை எதிர்பாராமல் கடமையைச் செய் என்ற நமது கீதையின் சாரம்தானே. ஜப்பானியர்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக விளங்கும் இன்னொரு கொள்கை கைசன இஸ். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மேலும் மேலும் சிறப்பு. அதாவது ஒரு வேலையை எவ்வளவு சிறப்பாகச் செய்தாலும் அடுத்த முறை இந்த வேலையை இதைவிடச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை. நாம் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்போது
வணக்கம் சொல்லிக் கொள்வது போல் ஜப்பானியர்கள் ஒருவர் இன்னொருவரைப் பார்க்கும்போது வாழ்க்கை எனும் நதிக்கு வெற்றி என்று கூறிக்கொள்வார்கள். ஜப்பானியர்களுக்கு வெற்றி என்பது இலக்கு அல்ல, ஒவ்வொரு கணத்தையும் பொழுதுபோக்காக நினைக்காமல் வெற்றி என்ற நோக்கிலேயே பார்க்கிறார்கள். ஜப்பானியர்களுக்கு வாழ்க்கை என்பதே வெற்றிதான்.